www.southindia.com. வந்து சூப்பரா இருக்கு. ரைஸ்ல செஞ்ச பால்ஸ் மொறு மொறுன்னு இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க. கண்ணுங்களா, ஏன் வேகத்துக்கு உங்களால ஈடு கொடுக்க முடியாது. அங்க என்ன போனது உன்னோட பிரேக்ஃபாஸ்ட் தான். என்னப்பா இன்னைக்கு கூட்டம் அலமோதுது. அந்த ஃபிஷ் பால்ஸ் பாரு, செம்ம வாசனை. ஆஹா, ஸ்டீம் டம்ப்ளிங்ஸ் வச்சிருக்காங்களே. சாப்பாடு வாசனையை புடிச்சுக்கிட்டு அது பின்னாடியே போகாதீங்க. வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். ஆமா, நம்ம ஃபேன்ஸ் எங்க? பிரமாதம் பிரமாதம், அற்புதமா இருக்கு. இத போக் வாட்ச்னு சொல்லுவாங்க. இது லிமிடெட் எடிஷன். அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. சூரிய வெளிச்சம் இதுல பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஷேடோவே நமக்கு மணியை காட்டும். அதை வச்சு நம்ம டைம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். காட்டு பாப்போம். கொஞ்சம் நல்லாவே பாத்துக்கோ. நைட்ல எப்படிப்பா டைம் பாப்ப? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்கிட்ட உன் நக்கெல்லாம் வேணாம். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் வானத்தை பாருங்கண்ணா. சூரியன் மறைய போகுது. இவர் கெதி அதோ கெதி. ஏதாவது கண்டுபிடிச்சியா? இல்லப்பா, நான் மேகத்தை தான் பாத்துட்டு இருந்தேன், வேற எதையும் பார்க்கல. அங்க சூப்பர் நேச்சுரலா ஏதோ விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏய், அங்க பாரு, இந்த மாதிரி வித்தியாசமான கிளைமேட் நான் பார்த்ததே இல்ல. லிமிடெட் எடிஷன் சொல்லி ஒண்ணு வாங்கிட்டு வந்து எங்க முன்னாடியே சீனா. இனிமே உன் பப்பு வேகாது கண்ணா. ஐயா சாமி, ஓடி வாங்க, உங்களுக்கான கதை ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. பசங்களா, நான் இன்னைக்கு என்ன கதை சொல்லணும், கொஞ்சம் சொல்றீங்களா? மூன் வாக் பண்ணிக்கிட்டே டைகர் அடிச்ச கதை, ஷேடோ மாஸ்டர் கதை, கிருஷ்ணராஜ் விட்ட கிக்கு அந்த கதை வேணும், இரட்டை போன கதை வேணும். இது வரைக்கும் நீங்க கேட்டதெல்லாம் மொக்க கதை. இனிமே கேட்க போறது கெத்து கதை. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கதை இதுதான். ஓகே, நான் இப்ப சொல்ல போற கதையை நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே பிரமிச்சு போயிடுவீங்க. முன்னொரு காலத்துல ஒரு கோட்டையை ஒருத்தன் ஆட்டி படைச்சான். அவனோட தொப்பி ரொம்ப அருமையா இருக்கும். அவன் கைக்குள்ள பல வித்தைகளும் இருக்கும். இந்த ஊருக்குள்ள சில சாத்தான்கள் பல பூனைகளை ஒன்னா சேர்த்து அவனுங்களெல்லாம் கெட்ட சக்தியா மாத்தி ஆட்டி படைச்சிட்டு இருந்த நேரம் அது. அப்படிப்பட்ட ஷேடோ வில்லன்ஸை எதிர்த்து போராட இந்த நாட்டுக்குள்ள வந்த ஒரே ஒரு தலைவன் தான் அவன். அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தப்பையும் தட்டி கேட்க துணிவான ஒருத்தன். என்னோட கண்ணு முன்னாடியே பல பேருக்கு நடந்த கொடுமைகளை பார்த்து பதறி போன அவரு அந்த தீய சக்திகளை பார்த்தாரு.
தான் உயிர் போனாலும் அவங்களை எதிர்க்கணும்னு நினைச்ச அவருக்கு வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது. அந்த ஒளிய ஃபாலோ பண்ணி அவர் தகன்னு ஓடினாரு. எப்படியோ ஒரு வழியா அந்த இருள விலக்கி அவர் அங்க வெளிச்சத்தை உருவாக்குனாரு. அந்த மாய சக்தி மந்திர சக்தியை தெரிச்சு ஓட விட்டுருச்சு. அந்த ஒரே ஒரு ஓசை, அந்த ஓசைகளால பல தூசிகளை கலப்பி ஓட்டிட்டாரு. இருள் மறைஞ்சிருந்த அந்த கோட்டையில ஒளிமயமான எதிர்காலம் உருவாயிடுச்சு. அங்க இருந்த மக்கள் தலைவனில்லாத தவிச்சிட்டு இருந்த நேரத்துல தாகத்துல இருக்கவனுக்கு தண்ணி கிடைச்ச மாதிரி தலைவன் கத்து கொடுத்த வித்தைகளை கத்துக்கிட்டு எல்லாருமே தலைவனா மாறினாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் தலைவன் அவர் சொன்னாரு. ஏது எப்படியோ அந்த ஈவில்ஸ் ஒரேடியா அழிஞ்சு போகல, அது அடைக்கப்பட்டுதான் இருந்துச்சு. தடையில மீறி அது தகன் வெளியே வந்து ஆட்டம் காட்டிட்டு இருந்த நேரத்துல மறுபடியும் மக்கள் பதறி அடிச்சுட்டு ஓடினாங்க. அதோட கதையை முடிச்சிருங்க. என்னால சாப்பிடாம எதுவும் செய்ய முடியாது. சாப்பாடு கொடுங்க, அப்புறம் என்ன வேணாலும் செய்யறேன். நன்றி நன்றி நன்றி. என்ன ஒரு அற்புதமான நல்ல டே. இன்னைக்கு ஃப்ரைடேல ஃப்ரை பண்ண மீன் கிடைச்சிருக்கு. டே, இன்னைக்கு நமக்கு லக்கு. நான் சொன்ன பண்ணி நம்பினியா மக்கு? அது இருக்கட்டும், நீ பாக்கிறதுக்கு ஏன் ஒரு டைப்பாவே இருக்க? என்ன ராசா சொல்றீங்க? மழை பெய்ய போதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம எஸ் ஆவறதுக்கான நேரம். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து சளி பிடிச்சுக்கோ. மழை வர போதுன்னு நினைக்கிறேன். ஓகே பிள்ளைங்களா, கதை ஆரம்பிக்கலாம் வாங்க. அவரு அப்படியே கைகளை ஸ்டைலா நீட்டி அவரோட கைகளை காட்டி. உனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு கதை. அந்த கதையை வச்சுட்டு எல்லாரையும் ஏமாத்திரியா நீ? அது எனக்கே தெரியும். நான் எல்லாருக்கும் ஃப்ரீயாவே சொல்லிவிடுவேன். ஏய், கண்ணுங்களா குடுத்தது திருப்பி எடுத்துட்டு போக கூடாது. இது நல்ல பழக்கம் இல்ல. அவரோட கைய அது மூஞ்சிக்கு நேரா நீட்டி அப்படியே மந்திரம் போட்டாரு. அப்படியே அந்த மான்ஸ்டர் அப்படியே கீழே விழுந்துடுச்சு. அது பயத்துல அப்படியே நடுங்குச்சு. அப்பதான் அதுக்கு அவர் எவ்வளவு பெரிய மாஸ்டர்ன்றது புரிஞ்சது. இதான் அந்த கதையோட முடிவு. ஆனா அப்படி ஒரு மான்ஸ்டரும் இல்ல, அப்படி ஒரு மாஸ்டரும் இல்ல. பொய்யா சொல்ற? என்னடா சொன்ன? உன்ன மாதிரி நான் போய் சொல்றேன்னு நினைச்சியா? இல்ல, நான் எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிருக்கியா? அந்த மான்ஸ்டர்லாம் நீயா கிரியேட் பண்ணது தானே? நான் புக்ல படிச்சிருக்கேன். இதெல்லாம் உண்மைதான். கதை விடாத. அப்படின்னா அதை நிரூபிச்சு காட்டு. புக்ல எழுதி இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்ற. அவங்க என்ன பைத்தியமா? இருக்கலாம், உன்னோட சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அவங்கள காட்டாம நான் நம்ப மாட்டேன். லூசானி. ஏய் கப்கேக், இது எனக்கு கிடைச்ச கிஃப்ட். நான் யாரு? எங்க மாஸ்டர் கிட்ட கூட தான் ஒண்ணு பாத்துருக்கேன். சும்மா இருக்கணும்னு சொரிஞ்சு பாக்குறியா? எப்பா டேய், எதுக்கு வந்து இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நிறுத்துங்கடா. நடுல வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. இந்த நூடுல்ஸ் என் பொண்டாட்டி செய்யறதை விட பிரமாதமா இருக்கு. பொண்டாட்டி செஞ்சா எப்படி நல்லா இருக்கும்? என்னாச்சு? டைனோசர் வர மாதிரி சத்தம் கேக்குது. ஆமா. என்ன தைரியம் இருந்தா இதெல்லாம் பண்ணிருப்பேன். நான் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கேன். என்கிட்ட தேவையில்லாம சண்டை போடாதே. என்னது? பாத்தியா, நான் சொன்ன மான்ஸ்டர் வந்துருச்சு. காப்பாத்துங்க. சீக்கிரம் எல்லாரும் போய் தப்பிச்சிருங்க. நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையா வந்து நிக்கிறேன். ஓடுடா. டேய், அங்க என்ன படமா காட்டுறாங்க? சீக்கிரம் வாங்கடா. நான் பயந்துட்டேன்னு நினைச்சியா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? வாங்கன்னு கூப்பிட்டாலும் வெச்ச கண் வாங்காம பாக்குறானுங்களே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு.
மான்ஸ்டர் எங்க எப்படியாவது எங்களை காப்பாத்துற பயம் வருகிறா. அந்த மான்ஸ்டரை நான் பெல்ல வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போவாது என் கூட ஓடி வாங்க. எங்களால எங்க காலை நகர்த்த முடியல. நடுக்கத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, உங்க கதை கதம். இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆறேன். குட் பை பட்டா. நான் தான் இந்த மான்ஸ்டரை எப்படியாவது இங்க இருந்து ஓட விடணும். மான்ஸ்டர் இங்க பாரு. டாடாடாய். நான் பார்க்க அழகா இருக்கேனா? இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அச்சோ, என்னடா இப்படி துரத்துறான்? ஆஹா, ஆயுதம் இதோ வரண்டா. என்னப்பா இது, ஹீரோவா இருந்தாலும் அடிக்கிறானுங்க, வில்லனா இருந்தாலும் அடிக்கிறானுங்களே. நான் ரொம்ப யூஸ்லெஸ்ஸா இருக்கேன். என் ஃப்ரெண்டு கூட என்னால போராட முடியாம போச்சு. அச்சோ, ஐயோ, ஆஹா, ஐடியா கிடைச்சிருச்சு. வந்துட்டாயா, வந்துட்டான். டேய் வீங்கின முக்கா, உள்ள வாடா. ஓடுனதுனால என்ன கோழை நினைச்சிட்டியா? ஆமா, அந்த பயபுள்ளைங்க எங்க போனானுங்க? தெரிச்சு ஓடிட்டானுங்க போல. இந்த மான்ஸ்டர்ல எனக்கு சப்பா மேட்ரு. அடுத்த வாட்டி ஜிஞ்சு கேட்ச்ல என்ன அடி விழ போதுன்னு பாருங்க. ஆசமா இருக்கே. நானும் வர இருங்கப்பா. இந்த பசங்க என்ன காமெடி பீஸுங்களா? என்ன பார்த்தா காமெடியா தான் தெரியும். பார்க்கவும் காமெடியா தான் தெரியும். நான் ஒரு கெத்துக்குள்ள நான் எனக்கு பிடிச்ச மான்ஸ்டர் மாதிரி ஆக போறேன். அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம்னு போக போக தெரியும் பாரு. இதுவரை ஜிஞ்சு கேட்ஸில் southindia.com. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் தான் உங்கள் நண்பன். நாங்க இருக்கிறது ஒரு அழகான சின்ன டவுன். இந்த டவுன்ல நாங்க பலவிதமான விஷயங்களை பத்தி பேசுவோம். இங்க நான் குத்துமதிப்பா ஒரு கதையை சொல்ல போய் அதுவே உண்மையாயிடுச்சு. பெரிய கேட் ஒண்ணு இங்க வந்துருச்சு. நான் சொன்ன கதையை நம்ப கூடாதுன்னு நினைச்சவங்களா இந்த கதையை நம்பிட்டாங்க. நான் சொன்ன கதையால வந்தது இந்த மான்ஸ்டர். ஆனா எனக்கே அது ஆப்போசிட்டா நிக்குது. இன்னைக்கு நம்மள அது எப்படி ஓட விடுதுன்னு பாக்கலாம். நீங்களா என்ன பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. என் 2 ஃப்ரெண்ட்ஸும் அங்க படம் பாக்குற மாதிரி நின்னானுங்க. அவனுங்களை காப்பாத்துறதுக்குள்ள என் உசுறு போயிட்டு வந்துருச்சு. அதுக்குள்ள அது என்ன துரத்த, நான் ஓட. கடைசியில என் நண்பர்களை காப்பாத்திட்டேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. இனி என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம். ஜிஞ்சு கேட்ச் வந்துட்டானுங்கப்பா. வணக்கம்ங்க. எவ்வளவு பெரிய காலு. ஹே குட்டி பையா, உனக்கு ஒண்ணும் ஆகல? நான் நல்லா இருக்கேன். ஆமா சாமி, யார் நீங்க? அங்கிள் விஸ்கஸ். அப்படிலாம் சொல்லுவேன்னு நினைச்சியா? ஆனா அப்படி இல்ல, எனக்கு 13 வயசு தான் ஆகுது. என்னது 13 வயசுல இவ்வளவு பெரிய மீச இருக்கா? அதுவா? இது சும்மா ஒட்ட வச்சது. அது என்னவா வேணா இருக்கட்டும். என்னோட பேர் லில்பாய். ஆனா உங்களை இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்லையே.
லில் பாயோ தார்பாயோ எங்கேயாவது போய் மறைஞ்சுக்க, எனக்கு வேலை இருக்கு. நில்லுங்க. அச்சச்சோ, நான் தான் இதை பண்ணணும். இதோ வந்துட்டேன். வந்துட்டேன்டா வளர்ந்து கட்டவனே. ஒரு குத்துக்கே ஓடி போயிட்ட. ஏ குட்டி பையா, உன்னை ஒளிஞ்சுக்க தானே சொன்னேன். இரு, செங்கலாலே உன்னை செத்தர அடிக்கிறேன். ஐயா கல்லு, கொஞ்சம் தள்ளு. ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. முடிச்சாச்சா? ஆஹா, என்ன ஒரு அழகு. அட என்ன நீங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? எனக்கு தெரியும் நீங்க கொஞ்சம் கிளம்சியான ஆளு தானே. ஆனா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்களோட உயிரே போயிடும், தெரியுதா? பாப்பாக்கு எவ்வளவு அக்கறை. ஆமா, நீ யாரு? வணக்கம், என் பேர் தான் லில்பாய். அச்சச்சோ, பின்னாடி பாரு. ஒரு லேடிய பின்னாடி இருந்து அட்டாக் பண்றது எவ்வளவு பெரிய குழத்தனம் தெரியுமா? இதெல்லாம் நிஜம்தானா? துணிய வச்சு தூள் கிளப்புறாளே. நான் நினைச்சதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். நீ இன்னொரு ரவுண்டுக்கு வரியா? ஜெயின் பாத்து, பாப்பாவையே பறக்க விட்டானே. அச்சச்சோ. ஜெயின், ஐயா, இவ்வளவு அழகா இருக்கா? உன் எதிரிக்கிட்ட இப்படி திரும்பி நின்னு பேசிக்கிட்டு இருக்க கூடாது. ஆமா, உனக்கு ஒண்ணும் ஆவலல? இல்ல, எனக்கு எதுவும் ஆகல. நல்லாதான் இருக்கேன். ஒரு பொண்ணோட ரொமான்டிக் ட்ரீமை கெடுத்துட்டியே நீ. பிரச்சனை கொடுக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரமா முடிக்க சொல்லி மாஸ்டர் சொன்னார். அப்படி போடு. நானும் ரெடியா இருக்கேன். வாங்க, ஆரம்பிக்கலாம். கண்ணுங்களா, ஹீரோ வர்றதுக்கு வழி விடுங்க. ஏடாது? சும்மாதான்ப்பா சொன்னேன், சும்மா. யார் இவன்? இவன் ஒரு சுட்டி பொடி பையன். உன்னோட நண்பனா? இல்ல குட்டி பையா, கமுக்கமா கிளம்பிடு. இல்லனா உனக்கு தான் ஆபத்து. ஆனா நீங்க சண்டை போடுறத கிட்ட இருந்து பாக்கணும்பா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி இங்க வந்த? நீ சைலண்டா வீட்டுக்கு போய் பிஸ்கட் சாப்பிட்டு படுத்து தூங்கு. என்ன சொல்ல வர? உன்னால எங்களுக்கு பிரயோஜனமே இல்ல. ஹலோ, காதுல செடி வச்சிருக்கிறவரே, என்ன சொன்னீங்க? இது யுத்த பூமி. உனக்கு இங்க காயம் ஏற்படலாம். ஜிஞ்சு கேட் காயங்களை பார்த்து பயப்பட்டதே இல்ல. ஜிஞ்சு கேட்டா? அப்படி இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசைப்பா. இவனுக்கு என்ன பைத்தியமா? உங்க முகத்தை பார்த்தாலே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. ஆனா ஜிஞ்சு கேட் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு சரியா தெரியல. என் ட்ரீமே பெரிய ஆளா வரணும்ன்றதுதான். அப்படின்னா நீ அதுக்கு இன்னும் எவ்வளவு வளரணும்னு நான் உனக்கு காட்டுறேன். என்ன, தயாரா இருக்கீங்களா? வா போலாம். ஒட்டுமொத்த பவரையும் யூஸ் பண்ணி அவனை எப்படி அடிக்க போறேன்னு பாருங்க. பவர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவனை நான் பொழக்க போறேன். வந்துட்டேன்டா தக்காளி மண்டையா. என்னோட பூ பவர் உன்னை பூ போல அழிக்கும். என்னையா நம்ம சீன்ல இவங்க ஹீரோ ஆகுறாங்க? ஜல்கு
ஐயா இருங்கயா, நானும் வர இருங்க. என்னையா இது? வாங்க, அதோட கதையை நம்ம முடிக்கலாம். விடக்கூடாது. ஃபயர் பிளாஸ்ட்! நியோ ஜூரி, நிலத்தின் சக்தி. ஹைட்ரோ பவர். யப்பா! இவனை என்ன பண்றது? மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போகலாம். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, இதுக்கு உதவி செய்ய எனக்கு ஒருத்தர் தெரியும். பாட்டிமா, ஓ, என்னோட கண்ணு கொஞ்சம் மங்கலா இருக்கு, அதான். வயசு அதிகமாகுது இல்ல. பாட்டி, இதானே உங்க டியூட்டி? டேங் மேங்கும் நானும் ட்ரீட் பண்ணியிருக்கோம். அதனால அவன் திரும்ப ஸ்ட்ராங்காவே வருவான். கவலைப்படாதீங்க. நீங்க இப்பதானே முதல் முறையா மாஸ்டர் கூட சண்டை போட்டீங்க. ரொம்ப நல்லா போயிருக்கு போல. கேஎஸ் மூலமா போன முறை கூட இதே மாதிரி ஒருத்தர் மொத்தமா செயலிழந்து வந்தாரு. நாங்க அங்க நல்லா தேடி பார்த்தோம், எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. நாங்க யாரை எதிர்த்து போராடுறோம்னு கூட எங்களுக்கு தெரியல. மாஸ்டர் டேங்மேங், நாம இப்ப என்ன பண்றது? பாட்டிமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது ஆன்சர் தெரியுதான்னு பாப்போம். கண்ணை திறந்துட்டான். ஹே ஸ்லீப்பி கேட். நீங்க யாரு? கேட்டு, நீ ரொம்ப கியூட். ரொம்ப டேலண்டட். அதனால உன்னை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். நீ எங்க கூட சேரலாம். நிஜமாவா? ஆரம்பமே அலக்கழிப்பா இருக்கு. பூகம்பம் வருதா என்ன? என்னடா நடக்குது இங்க? எங்கப்பா அவங்க? என்னப்பா இதெல்லாம் வெறும் கனவுதானா? ஆமா, நீங்க 2 பேரும் எங்கப்பா இருந்தீங்க? மச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க ஜிங்ஜூ கேட்ஸ பார்த்தோம்டா. ஆமா, குங்ஃபு மாஸ்டர் மாதிரியே இருந்தாரு. கவலைப்படாதீங்க, உங்க ஃப்ரெண்ட நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. கேட்டு, விடு ஜூட்டு. அதனாலதான் நாங்க உனக்காக வரல. வந்திருந்தா நாங்களும் செத்துருப்போம், தெரியுமா? மச்சி, எங்களை மன்னிச்சிடுறா. உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்டா நாங்க 2 பேரும். இப்ப இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். முதல்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த உலகத்தை காப்பாத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்படின்னா நீயும் சேர்ந்துதான் இத பண்ணியா? ஆமா, அவங்களோட டீம்ல நானும் இப்ப சேர்ந்துட்டேன். ஜிங்ஜூ கேட்ஸ். TeamSouthIndia.com. அடுத்ததா ஜிஞ்சு கேட்ஸ். அச்சச்சோ, அது எங்கப்பா போச்சு? கனவு கண்டா மட்டும் பத்தாது, அதுக்காக நாம உழைக்கணும். என்ன விட்டீங்கன்னா உங்களையே நான் தோக்கடிப்பேன். அந்த அளவுக்கு நான் பலசாலி, தெரியுமா? அப்படின்னா நான் உன்னை பார்த்து பயப்படுறேன்னு சொல்றியா? ஆமா, நீங்க என்ன பார்த்து பயப்படுறீங்க? நீ ஒரு குழந்தைடா. ஓ அப்படியா? நடக்கிற போட்டியில யார் குழந்தைன்னு பாத்துடலாம். அங்க இருக்க அந்த மரத்துல என்னால ஏற முடியும், உங்களால முடியுமா? அடுத்த எபிசோட்ல நான் அந்த லெஜெண்டரி டவர்ல ஏற போறேன். எல்லாரும் வந்து பாருங்க.